நாகை மாவட்டம் காமேஸ்வரம் கிராமத்தில் விசிக கொடிக்கம்பத்தை அகற்றியது தொடர்பாக ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக சகாதேவன் இணைகிறார். சகாதேவன், இந்த நிகழ்வால் அந்த பகுதியில் எந்த அளவுக்கு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது? விவரங்கள். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் தலைமையில் அக்கட்சியினர் இன்னைக்கு போராட்டம் நடத்துறதுக்காக குவிஞ்சாங்க. குறிப்பா போராட்டத்தில் ஈடுபட்ட விசிக மற்றும் காவல்துறையினருக்கு இடையே ஒரு பயங்கர தள்ளுமுள்ளு ஏற்பட்டது என்று சொல்லலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம் கிராமத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு 62 அடி உயரத்துல ஒரு கொடி கம்பத்தை நடுறதுக்காக மாவட்ட செயலாளர் அருட்செல்வன் தலைமையில கடந்த 20ஆம் தேதி அந்த கொடி கம்பமானது நடப்பட்டது. 21ஆம் தேதி சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் அந்த கொடி கம்பத்தை ஏற்ற இருந்த நிலையில அன்று நள்ளிரவே கீழ்வேலூர் வட்டாட்சியர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் அந்த கொடிக்கம்பத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார். இதனால் ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் அங்கிருந்த காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் அருட்செல்வன் உள்ளிட்ட விசிகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் நள்ளிரவு கைது செய்யப்பட்டு மறுநாள் காலை விடுவிக்கப்பட்டனர். இந்த சூழ்நிலையில் கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதை கண்டித்து இந்த வருவாய் வட்டாட்சியர் கீழ்வேலூர் வட்டாட்சியர் ரமேஷ் மற்றும் காவல்துறை அதிகாரிகளை கண்டித்து நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று போராட்டம் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாகை, திருவாரூர், அரியலூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களை சேர்ந்த போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டனர். பின்னர் அங்கு குவிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டு நுழைவாயிலை திறந்து உள்ளே நுழைய முயற்சி செய்தனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் ஒரு கடுமையான ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து விசிக நிர்வாகி அறிவழகன் என்பவரை அங்கு காவலில் இருந்த காவலர் ஒருவர் பிடித்து தள்ளியதால் இருவருக்கும் இடையே ஒரு தள்ளுமுள்ளும் ஒரு வாக்குவாதமும் ஏற்பட்டது. இதன் காரணமாக சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் அவர்களை சமாதானப்படுத்தி மனு கொடுப்பதற்காக மாவட்ட ஆட்சியரிடம் முக்கிய பொறுப்பாளர்களை அழைத்து சென்றார். பின்னர் ஆட்சியரிடம் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் மற்றும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்தனர். பின்னர் அவர்களுடைய நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு விசிகவினர் போராட்டத்திலிருந்து தற்செயலும் கலந்து சென்றிருக்கிறார்கள். இருந்த போதிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதுமாக தற்போது போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு இருந்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.